கிராம்ல சொல்லணும்னா அதுதான் ஒரு மோல். உதாரணமா நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். இப்போ சோடியத்தின் அணு நிறையானது 22.9897 அட்டாமிக் மாஸ் யூனிட் KMU அப்படின்னு சொல்லுவோம். இதை ரவுண்ட் பண்ணி 23 அட்டாமிக் மாஸ் யூனிட் எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய குளோரினோட அணு நிறை வந்து 35.453. இதை நம்ம 35 அப்படின்னு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் வச்சு உப்போட நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது 23 + 35. நம்ம என்ன சொல்கிறோன்னா அவகாட்ரா எண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாமா? அவகாட்ரா எண் என்பது ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் இதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பலூன் எடுத்துக்கலாம். உள்ளே ஊதி இருக்கிற காற்று வாயுடைய பேர் குறிப்பிட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பலூனில் ஹைட்ரஜன் வாயு நிரப்பிக்கலாம். ஒரு கண்டிஷன், 2 பலூன் சைஸும் ஒரே அளவாக இருக்கணும். குறிப்பிட்ட வாயு வந்து 5 கிராம், ஹைட்ரஜன் வாயு 2 கிராம். பலூன் சைஸ் ஒரே அளவாக இருந்தாலும் நிறை மாறுபடும். எப்படின்னா ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை பொரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டா மூட்டை சைஸ் ஒன்றா இருந்தாலுமே கிலோகிராமில் நிறையில் வந்து கண்டிப்பாக மாறுபடும் இல்லையா? அது மாதிரி நம்ம ரெண்டுமே வெவ்வேறு நிறைகள் இருக்கும். லேசான வாயுக்களும் இருக்கலாம், கனமான வாயுக்களும் இருக்கலாம். இது ரெண்டுமே ஒப்பிட்டு சொல்கிறது தான் ஆவி அடர்த்தி. எப்படின்னா குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியுடைய நிறையும் அதே பருமனுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனுடைய நிறையும் நம்ம ஒப்பிட்டு சொல்கிறது தான் ஆவி அடர்த்தி. அதை கணித வடிவில் ஆவி அடர்த்தி சமம் குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியினுடைய நிறை பை அதே பருமனுக்கு கூட ஹைட்ரஜனுடைய அணுவினுடைய நிறை. வெப்பநிலையும் அழுத்த நிலையும் வாயுக்களுடைய பருமனில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் ஆவி அடர்த்தியை வரையறை செய்யும் போது கணக்கிடும் போது வெப்பநிலை அழுத்த நிலை இது ரெண்டும் மாறாத குறிப்பிட்ட ஒரு திட நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கீடு செய்யணும். திட்ட வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 273.15 கெல்வின் இருக்கும், அதாவது 0 டிகிரி சென்டிகிரேட். அழுத்த நிலை எவ்வளோ இருக்கலாம்னா ஒரு வளிமண்டல அழுத்தம். ஸோ இந்த கண்டிஷனில் தான் ஆவி அடர்த்தியை வந்து நம்ம ஒப்பீடு செஞ்சு கணக்கிடணும். ஆவி அடர்த்தின்றது மாறாத வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியினுடைய நிறைக்கும் அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் நிறைக்கும் உள்ள விகிதமே ஆவி அடர்த்தி. சிம்பிளாக சொல்லணும், ஆவி அடர்த்தின்றது ஒரே பருமன் ஹைட்ரஜனும் கணக்கிடக்கூடிய இன்னொரு வாயுவும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டு அதனுடைய நிறையை ஒப்பிடுவது. ஒப்பு மூலக்கூறு நிறை ஹைட்ரஜனின் கூட ஒப்பிட்டு கூறக்கூடிய கணக்கீட்டு முறை. ஒரு வாயு அல்லது ஆவியினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியினுடைய நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவுடைய நிறைக்கும் உள்ள விகிதமாகும். அதாவது ஒரு மூலக்கூறு எடுத்துக்கிறோம், ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்துக்கிறோம். இப்போ எண்ணிக்கையில் ஒரு மூலக்கூறு ஒரு ஹைட்ரஜன் அணு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நிறையை வந்து நம்ம கணக்கிட்டு ஒப்பிட்டு ஒரு விகிதமாக கூறுவது தான் ஒப்பு மூலக்கூறு நிறை. அதாவது ஒரு கலக்காய் எடுத்துக்கிறோம், இது ஒரு மூலக்கூறுன்னு வச்சுக்கலாம். ஒரு அரிசி எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு அரிசி மட்டும். இப்போ அந்த ஒரு கல்லக்காவை ஒரு அரிசி கூட ஒப்பிட்டு சொல்கிறோம். இங்கே கல்லக்காய் மூலக்கூறு, அரிசின்றது ஒரு ஹைட்ரஜன் அணு. அப்போ ஒரு மூலக்கூறையும் ஒரு ஹைட்ரஜன் அணுவையும் ஒப்பிட்டு கூறுவது தான் ஒப்பு மூலக்கூறு நிறை. இப்போ ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறுக்கும் உள்ள தொடர்பு பார்க்கலாம். ஒப்பு மூலக்கூறு நிறை நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு மூலக்கூறு வாயுவை ஒரு ஹைட்ரஜன் அணு கூட ரெண்டு நிறையும் வந்து ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விகிதம். ஆவி அடர்த்தின்றது ஒரே பருமன் இருக்கிற மாதிரி ஒரு வாயுவையும் அதே அளவுக்கு பருமன் இருக்கிற மாதிரி ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு ரெண்டுடைய நிறையும் ஒப்பிட்டு சொல்கிறது ஆவி அடர்த்தி. ஆவி அடர்த்தி பார்த்துட்டோம். அடுத்து அவகாட்ரா விதி.
சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அதாவது பருமன் சைஸ் ஒரே அளவாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையும் ஒரே அளவு இருக்கும். இங்கே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் ஒரே அளவில் இந்த பலூனில் ஊதியிருக்கிறோம். உள்ள ஆக்சிஜன் தோராயமாக இங்கே 1000 மூலக்கூறுகள் இருந்தால் அதே அளவு இருக்கிற பலூனுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜனும் 1000 தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு பார்க்க போகிறோம். ஆவி அடர்த்தி இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அவோகட்ரா விதி, அது கீழே இருக்கிற அவோகட்ரா விதி சம எண்ணிக்கையில் இருக்கும். அதாவது பருமன் சமமாக இருந்தால் எண்ணிக்கையும் மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் சமமாக இருக்குன்னு பார்த்தோம். இதிலிருந்து நம்ம ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் உள்ள தொடர்பை அறிவிக்க போகிறோம். மேலே இருக்கிற ஆவி அடர்த்தி அப்படின்ற ஃபார்முலாவில் இந்த குறிப்பிட்ட பருமன் உள்ள அப்படின்றத நம்ம என் அப்படின்னு வச்சுக்கிறோம். என் பருமன் இருக்கிறதா நம்ம இதை வருவிக்கிறதுக்கு வசதியாக வச்சுக்கிறோம். என் மூலக்கூறு வாயு, என் மூலக்கூறு ஹைட்ரஜனுடைய நிறை. அடுத்த ஸ்டெப்பில் n = 1, n = 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ n = 1ன்னா எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும், பிரதியிடணும். இங்கே n மூலக்கூறு வாயு அப்படின்றத இந்த nன்றது நம்ம இந்த 2 இடத்துல இருக்கிற nக்கு பதிலாக 1 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா அடுத்த ஸ்டெப்பில் என்னவா மாறணும்? ஆவி அடர்த்தி சமம் n மூலக்கூறு வாயுன்றது 1 மூலக்கூறு வாயுவாக மாறிடும். n மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறைன்றது 1 மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறையா